கல்விக்கான போராட்டமே தமிழக முற்போக்கு அரசியலின் சாரம். இந்த கருத்தரங்கின் தலைப்பு மாநிலத்திற்கான கல்விக் கொள்கையை உருவாக்குவது. வரலாற்றில் சமீப காலத்தில் கடந்த ஒரு 40-50 ஆண்டுகளில் இக்குறள் முதலாவதான ஒரு குறளாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஏனெனில் பெரும்பாலான கல்விக் கொள்கைகள் அனைத்தும் மத்திய அரசால் உருவாக்கப்பட்டது. சுதந்திர இந்தியாவிலே கடந்த 70 ஆண்டுகளிலே மத்திய அரசு பல தருணங்களிலே கல்விக் கொள்கைகளை வகுத்திருக்கிறது. பல கமிஷன்கள் நியமிக்கப்பட்டன. மிகப்பெரிய சான்றோர்கள் அதற்கு தலைமையேற்றிருக்கிறார்கள். உலக அளவிலே நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டார்கள். அவர்கள் எல்லோரும் சேர்ந்து கல்விக் கொள்கைகள் பலமுறை வகுக்கப்பட்டது, மாற்றியமைக்கப்பட்டது. கடைசியாக 2020 தேசிய கல்விக் கொள்கை இப்பொழுது இருக்கும் மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் இன்றைய கருத்தரங்கு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அமர்வாக கருத்தரங்காக இருக்கின்றது என்று நாம் கருத வேண்டியுள்ளது. காரணம், கல்விக் கொள்கை என்றால் அது தேசத்திற்கு, மத்திய அரசுக்கு சொந்தமானது. அது மாநில அரசுக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்ற ஒரு கருத்து இதுவரை நிலவி வந்த நிலையிலே இப்பொழுது மாநிலத்திற்கென்று ஒரு கல்விக் கொள்கை தேவைப்படுகிறது என்ற குரல் சமீப காலமாக இந்த சமீபத்திய தேசிய கல்விக் கொள்கை வந்ததிலிருந்து அந்த குரல் வேகமாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. காரணம், நாம் அனைவரும் அறிவோம் இந்த 2020 தேசிய கல்விக் கொள்கையில் என்ன இருக்கிறது என்பதை. அதன் அடிப்படையில் இப்பொழுது இந்த அமர்வு, இந்த கருத்தரங்கு முதலாக இந்த குரலை மாநில அளவில் ஒலிக்க செய்கின்றது. அதன் அடிப்படையில் இந்த பொதுப்பள்ளிக்கான மாநில மேடை அமைப்பிற்கு நன்றி கூறுவதுடன் அதனை நாம் பாராட்டியாக வேண்டும். குறிப்பாக மாநிலத்திற்கான கல்விக் கொள்கை அவர்கள் கூறினார்கள், ஒரு சில கட்சிகள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாநிலத்திற்கு என்ன ஒரு தனியான கல்விக் கொள்கையை நாங்கள் உருவாக்குவோம், அதனோடு தேசிய கல்விக் கொள்கை 2020 நாம் புறக்கணிப்போம் என்று கூறியிருக்கிறார்கள். அவர்கள் ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் இப்படி ஒரு கல்விக் கொள்கை மாநிலத்திற்கு என்ன அரங்கேற்றப்படும் என்பதில் ஐயமில்லை. இருந்தாலும் அந்த கொள்கை மக்களுக்கானதாகவும் இந்த மாநிலத்திற்கானதாகவும் இருக்க வேண்டும். அப்படி என்றால் அதனுடைய கூறுகள் என்னவாக இருக்க வேண்டும், அதனுடைய அம்சங்கள் எதன் அடிப்படையில் அமைய வேண்டும் என்ற ஒரு நிலையிலே தான் முதல் ஒரு விவாத பொருளாக இந்த கருத்தரங்கு மாநில கல்விக் கொள்கையை எப்படி உருவாக்குவது என்ற ஒரு நிலைப்பாட்டினை, அதன் அடிப்படையிலே ஒரு கருத்தரங்கினை ஏற்பாடு செய்திருக்கிறது. இப்பொழுது நமக்கு பிரச்சனை என்னவென்றால், ஒரு சிலர் தேசியமயம் அந்த ஒரு தோற்றத்திலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றவர்கள். தேசிய கல்விக் கொள்கை இருக்கும் பொழுது, தேசிய அரசு கல்விக் கொள்கையை வகுக்கும் பொழுது மாநிலத்திற்கான கல்விக் கொள்கை ஏன் இங்கு தேவைப்படுகிறது என்று கேட்பார்கள். இந்த கேள்விக்கு பதில் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், கல்விக் கொள்கை முதலிலே கல்வி என்றால் என்ன, இந்த கல்வி இவர்கள் 70 ஆண்டுகள் உருவாக்கிய பல தேசிய கல்விக் கொள்கைகள் மூலமாக என்ன தாக்கத்தினை ஏற்படுத்தியிருக்கிறது, உண்மையிலேயே கல்வி அதனுடைய இலக்கினை அடைந்திருக்கிறதா,
என்ற கேள்விகளுக்கு பதில் கிடைத்துவிட்டால் ஓரளவு நமக்கு இதில் ஒரு புரிதல் ஏற்பட்டுவிடும் என்று நான் கருதுகிறேன். கல்வி என்றால் பெரும்பாலும் என்ன, ஒரு மனித குலத்தினை சீர்படுத்தி அதை மீள் உருவாக்கம் செய்து தொடர்ச்சியாக கண்டினியூஸாக ஒரு மீள் உருவாக்கம் செய்து அதை சிந்திக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக மாற்றுவது, ஒரு கான்ஷியஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட், ஒரு சுய சிந்தனை சார்ந்த சிந்திக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக மாற்றுவது, சிந்திக்கக்கூடிய நபர்களை உருவாக்குவது, இதுதான் கல்வியினுடைய இறுதி நோக்கம். ஆனால் அத்துடன் கல்வியினுடைய நோக்கம் முடிகிறதா என்றால் இல்லை. ஏனென்றால் ஒரு சமூகத்திலே அந்த சமூகமானது பலதரப்பட்ட தனி நபர்களை சார்ந்த ஒரு குழுவாகத்தான் இருந்து வருகிறது. அப்படி இருக்கும் பொழுது சமூகம் தனி மனிதனை கட்டுப்படுத்தும், தனி மனிதனும் சமூகத்தை கட்டுப்படுத்த முடியும். இந்த இரண்டு சூழலிலே இந்த தனி மனிதன் வெல்வானா அல்லது சமூகம் வெல்லுமா என்றால் சமூகம் தான் வெல்லும். ஆக கல்வி என்பது தனி மனிதனுடைய ஒரு சுய சிந்தனையை உருவாக்குவது, ஒரு சிந்திக்கும் திறனை உருவாக்குவது என்பதுடன் நின்றுவிடவில்லை. அதற்கு மேல் அது சமூக கட்டமைப்பினை சார்ந்ததாக இருந்து வருகிறது. இந்த சமூக கட்டமைப்பை நிர்வாகம் செய்யும், நிர்வகிக்கும் தேசிய கட்டமைப்புகள் அல்லது அரசியல் அமைப்பு சார்ந்த கட்டமைப்புகள் அல்லது மற்ற பிற இந்த மார்க்கெட் ஃபோர்ஸஸ் என்று கூறுகிறோமே, அதாவது சந்தைகள், பொருளாதார சந்தைகள், இவர்கள் அனைவரும் இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ், கல்வியினுடைய பங்குதாரர்கள் என்று கூற முடியும். இவர்கள் அனைவரும் சேர்ந்துதான் கல்வியை தன்மையப்படுத்த முயல்வார்கள். அதை தாண்டி கல்வி தன்னுடைய வேலையை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் தான் கல்வி தன்னிலை இழந்து ஒரு சாரருக்காக அது பயன்படும் வகையிலும் பெரும்பாலான மக்களுக்கு அது பயன்படாத வகையிலும் பல நாடுகளிலும் சென்று கொண்டிருக்கிறது. ஆக அத்தகைய சூழலில் இந்த கல்விக் கொள்கை என்பது இந்த ஒரு தருணத்திலே இப்பொழுது தேவையா என்றால் தேவைதான். ஆனால் அதை அதிகாரப்பூர்வமாக நாம் கூற வேண்டும் என்றால் கடந்த கல்விக் கொள்கைகளை 1949ஆம் ஆண்டு முதல் கல்விக் கொள்கை உயர்கல்வித்துறைக்காக வகுக்கப்பட்டது. டாக்டர் ராதாகிருஷ்ணன் கமிட்டி என்ற ஒரு குழுவால் அது வகுக்கப்பட்டது. ஹையர் எஜுகேஷன் கமிஷன் என்று அதை கூறுவார். 1949 அது தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்தது. அதற்கு பிறகு 1952 செகண்டரி ஸ்கூல் எஜுகேஷன் கமிஷன், அது முதலியார் கமிட்டி என்று கூறுவார்கள். 1952 அது அமைக்கப்பட்டது. அதற்கு பிறகு 1964 கோத்தாரி கமிஷன், அது ஒரு கல்வி கமிஷன் அமைக்கப்பட்டது. அதற்கு பிறகு அதன் அடிப்படையிலே முதல் முறையாக புதிய தேசிய கல்விக் கொள்கை 1986 வகுக்கப்பட்டது. அதுதான் முதல் தேசிய கல்விக் கொள்கை. அதற்கு முன்பு இருந்த தேசிய கல்விக் கொள்கைகள் அனைத்தும் ஒரு சார்ந்த ஒரு செக்டர், ஒரு பிரிவினை சார்ந்ததாக இருந்து வந்தது. அதாவது உயர்கல்விக்காக தனி, பள்ளி கல்விக்காக தனியானது. இது இரண்டையும் சேர்த்து ஒரு விரிவான ஆய்வறிக்கையை கோத்தாரி கமிஷன் கொடுத்திருந்தாலும் கல்விக் கொள்கையாக முதலாக அமைக்கப்பட்டது 1986 தேசிய கல்விக் கொள்கை. அதற்கு பிறகு அந்த தேசிய கல்விக் கொள்கை மறுசீரமைக்கப்பட்டு திருத்தி அமைக்கப்பட்டு 1992ஆம் ஆண்டு அதே கல்விக் கொள்கை அது செயலாக்கத்திற்கு வந்தது. பிறகு இறுதியாக 1992க்கு பிறகு எந்த கல்விக் கொள்கையும் கிடையாது. 2020 இப்பொழுது இருக்கும் ஆளும் மத்திய அரசு ஒரு கல்விக் கொள்கையை வகுத்திருக்கிறது. அது தேசிய கல்விக் கொள்கை 2020 என்று கூறும். இப்பொழுது இந்த தேசிய கல்விக் கொள்கைகள் அனைத்தும் நீங்கள் பார்த்தோம் என்றால் இவை அனைத்தும் ஒன்றுதான் என்று கூற முடியும். சாராம்சம், கல்வியினுடைய சாராம்சம், இந்த கல்விக் கொள்கையினுடைய சாராம்சம் முழுக்க அனைத்தும் ஒன்றையே பிரதிபலிப்பதாக இருந்து வருகிறது. குறிப்பாக தேசியத்தை போற்றுவது. தேசியம்தான் அதிகாரம் படைத்தது. கல்வியை மையப்பட்டியலிலே மையப்படுத்துவது, மத்திய ஆட்சியின் கீழ் நேரடியாக மையப்படுத்துவது. அதே கல்வியை யூனிஃபார்ம் எஜுகேஷன் த்ரூ அவுட் இந்தியா,
இந்தியா முழுக்க சீரான ஒரே நிலையான கல்வியை உருவாக்குவது, காமன் எஜுகேஷன் சிஸ்டம், பொது பள்ளியை உருவாக்குவது, அதுபோன்று கல்வியிலே இந்த என்ரோல்மெண்ட், அதில் மாணவர்களுடைய சேர்க்கையை அதிகரிப்பது, கல்விக்கான சேர்க்கையை, அந்த அக்சசிபிலிட்டி, கல்வியில் தங்களை இணைத்துக் கொள்வதற்கான ஒரு வழியினை உருவாக்குவது அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும். இதுதான், இதை தவிர வேற ஒன்றும் கிடையாது. இவைகளெல்லாம் என்ன செய்திருக்கின்றது? இதை தாண்டிய ஒரு கல்விக் கொள்கை தமிழகத்திற்காக, மாநிலத்திற்காக தேவையா என்ற ஒரு கேள்விற்கு இங்குதான் நமக்கு விடை தேட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதாவது இந்த சுமார் 6-7 மிகப்பெரிய கல்விக் கொள்கைகள் 70 ஆண்டுகளில் வகுக்கப்பட்டு இந்தியாவுடைய கல்வியினுடைய வெளிப்பாடு தற்சமயம் எப்படி இருக்கின்றது என்று நாம் அறிந்து கொண்டோம் என்றால், இந்த கல்விக் கொள்கைகள் என்ன செய்திருக்கிறது, எதை செய்யவில்லை என்பதை நாம் அறுதியிட்டு கூறிவிட முடியும். குறிப்பாக பார்த்தோம் என்றால், கல்வி மனிதனை சிந்திக்க தூண்ட வேண்டும். அந்த சிந்தனையின் அடிப்படையிலே அவனுடைய அனுபவத்தினூடே புதிய அறிவு வெளிப்படும். அந்த புதிய அறிவு தன்னுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தும், இந்த மனித குலத்தினை செம்மைப்படுத்தும், சமூகத்தினை செம்மைப்படுத்தும், இறுதியில் தேசத்தையே செம்மைப்படுத்தும். இதுதான் கல்வியினுடைய தாக்கம். ஆனால் நடந்திருப்பது என்னவென்றால், நாம் பள்ளிக்கூடங்களை அதிகரித்திருக்கின்றோம். குறிப்பாக தமிழ்நாட்டிலே கிராமம் தோறும் பள்ளிக்கூடங்கள் நிறைய தொடங்கப்பட்டது, நிறைய பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது. இந்தியாவுடைய தரவரிசை பட்டியலை பார்த்தோம் என்றால், முதல் 100 பல்கலைக்கழகங்களிலே ஒரு 20 பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது தரவரிசையில், இந்தியாவுடைய தரவரிசையில் பார்த்தோம் என்றால். அதே நேரம் ஒரு உலகளாவிய அமைப்பு கூறுகிறது, ஜெர்மனியை சார்ந்த ஒரு உலகளாவிய அமைப்பு ஆய்வு செய்ததிலே, சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன்பு ஆய்வு செய்ததிலே, தமிழகம் போன்ற ஒரு சில மாநிலங்களிலே அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுடைய கல்வித்திறன், கல்வியினுடைய வெளிப்பாடு, பிரைவேட் எஜுகேஷன், தனியார் பள்ளிகளில் கிடைப்பதை விட அதிகமாக அவர்கள் தங்களுடைய திறனை அடைந்திருக்கிறார்கள் என்று வெளிநாட்டினுடைய ஆய்வு கூறுகிறது. இது நமக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் நாம் தனியார் கல்வித்துறையை சார்ந்து ஓடுகின்றோம். இது ஒருபுறம் இருக்கட்டும். ஆக கல்வி நிலையங்கள் உருவாக்கிவிட்டன, நிறைய உருவாகிவிட்டன, நிறைய பல்கலைக்கழகங்கள் உருவாகிவிட்டன, நிறைய படிக்க நம்முடைய பிள்ளைகள் பள்ளி சாலைகளுக்கு சென்றிருக்கிறார்கள், நிறைய கிராஜுவேட்ஸ் பட்டதாரிகளை உருவாக்கி இருக்கிறோம். ஆக தேசிய கல்விக் கொள்கைகள் கடந்த 70 ஆண்டுகளிலே நன்றாக தானே செயல்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் தானே மாநில கல்விக் கொள்கைகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன, மாநில கல்வி திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. ஆக இதில் என்ன கோளாறு இருக்கின்றது என்ற ஒரு கேள்வி. கோளாறு என்னவென்றால், இதை தாண்டிய ஒரு தாக்கம், தனி மனிதனை தாண்டிய ஒரு தாக்கம், தனி மனிதனை அது மனிதனாக உருவாக்கி இருக்கின்றதா என்றால் இல்லை என்பது. ஏனென்றால் அதிகரிக்கும் நிறைய சமூக கோளாறுகள், வயலன்ஸ், நிறைய இந்த ஒரு நல்ல ஒரு குணாதிசயங்கள் இல்லாத ஒரு தன்மை மனிதர்களிடையே, பார்பாரிக் சொசைட்டி என்று கூறுகிறோமே, அதாவது காட்டுமிராண்டி சமுதாயம், அப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக இந்திய சமுதாயம், இந்தியாவில் இருக்கின்ற சமூகங்கள் உருவாகின்ற ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. இங்கு மனித ஒரு மதிப்பு என்பது, மனிதயியல் மதிப்பு என்பது சுத்தமாக அற்றுவிட்டது. ஆக இத்தகைய சூழ்நிலையிலே தனி மனிதனாக பார்த்தால் கூட நம்முடைய கல்வியின் வெளிப்பாடு, திறன் வெளிப்பாடு கல்விக்கு பிறகு அது எதிர்பார்த்த அளவில் உலக அளவில் இல்லை என்பதுதான் இந்த அறிக்கைகள் கூறுகிறது, ஆய்வுகள் கூறுகிறது. குறிப்பாக 2009ஆம் ஆண்டு பிசா என்ற ஒரு ரேட்டிங்ஸ், ஒரு அசஸ்மெண்ட், ப்ரோக்ராம் ஃபார் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் அசஸ்மெண்ட், இது ஐரோப்பிய ஒன்றியம் இதை செய்கிறது. உலக அளவிலே அனைத்து நாடுகளும் இதில் பங்கேற்கின்றன. இது 18 வயது வரை உள்ள படிக்கும் மாணவர்களுக்கான ஒரு அசஸ்மெண்ட், ஒரு மதிப்பீடு. இந்த மதிப்பீட்டிலே 78 நாடுகள் 2009ஆம் ஆண்டு கலந்து கொண்டது. 73 நாடுகள், அதிலே இந்தியாவிற்கு 72வது இடம் கிடைத்திருக்கிறது.
ஆக மாணவர்கள் பயிலும் பொழுது அவர்களுடைய கல்வி மூலமாக அவர்கள் பெரும் அறிவும் அவர்கள் பெரும் திறனும் நம்மை உலக அளவில் பார்த்தோம் என்றால் 73 நாடுகளிலே 72வது இடத்தில் நாம் இருந்திருக்கிறோம். பிறகு இந்தியா என்ன கூறிவிட்டது என்றால் இந்த போட்டியிலே நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் என்று 2009 இந்திய அரசு இந்த பிசா மதிப்பீட்டில் கலந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் அவமானப்பட்டு நிற்கின்றோம் என்று கூறுகிறோம். அவமானப்பட்டு நிற்கின்றோம். இதை நாம் கல்வி என்று வேறு கூறுகிறோம். மாணவனுடைய கற்றல் வெளிப்பாடு, அறிவு வெளிப்பாடு, திறன் வெளிப்பாடு, இதுதான். அதுபோன்று நீங்கள் உயர்கல்வியை எடுத்துக்கொண்டால் உயர்கல்வியில் ஏதாவது இருக்கிறதா என்றால் அங்கும் அதே நிலைதான். நம் மாணவர்களுடைய வெளிப்பாடு உலக அளவில் பார்த்தோம் என்றால் கடைசி நிலையிலே பல பின்தங்கிய நாடுகளை ஒப்பிடும் பொழுது மிக கடைசி நிலையிலே நாம் இருந்து வருகிறோம். ஆக இது ஒரு தனி மனித கற்றல், அவனுடைய வெளிப்பாடு, அறிவு, திறன் இதனுடன் நின்று விடுவதில்லை. கல்வியானது சமூகத்தை செம்மைப்படுத்தி சமூகத்தினுடைய பொருளாதார நடவடிக்கைகள், சமூக நடவடிக்கைகள், இந்த சோசியல் ப்ரோக்ரஷன் என்று சமூக வளர்ச்சி என்று கூறுகிறோமே, இதையெல்லாம் கல்வி செய்ய வேண்டும். இவைகளுக்கும் கல்விக்கும் நேரடியான தொடர்பு இருக்கிறது. ஆக இத்தகைய சூழ்நிலையிலே இந்த கல்வியானது 70 ஆண்டு சுதந்திர இந்தியாவிலே, நான் 72 ஆண்டுகள் இருக்கலாம், பட் கல்வி கொள்கை வகுத்து 70 ஆண்டுகள் தான் ஆகிறது. அதனால்தான் 70 ஆண்டுகள் சுதந்திர இந்தியாவை நாம் குறிப்பிட வேண்டியது இருக்கிறது. இந்த 70 ஆண்டு சுதந்திர இந்தியாவிலே இந்த கல்விக் கொள்கைகள் ஏன் 70 ஆண்டுகளுக்கு பிறகும் நம்மை இப்படி கீழ் நிலையிலே வைத்திருக்கிறது என்றால் நாம் வகுத்திருக்கும் கல்விக் கொள்கையானது அப்படி, அதனுடைய தரம் அப்படி. அது இந்திய மக்களுக்கானது அல்ல, நமக்கானது கிடையாது, நம் சமூகத்திற்கானது கிடையாது, நம் சூழ்நிலைகளை பேசுவது கிடையாது, நம்முடைய பாரம்பரியத்தை, நம்முடைய கலாச்சாரத்தினை, நம்முடைய இண்டிஜினியஸ் நாலேஜ், உள்நாட்டு அறிவு, இந்த அறிவை பேசுவது கிடையாது. இந்த அறிவை உலக அறிவுடன் ஒப்பிட்டு உலக அறிவுடன் ஒரு யூனிவர்சல் நாலேஜ், அந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் நாலேஜ் அதற்குள் செல்லக்கூடிய ஒரு நிலையிலே நம் அறிவு புலப்படவில்லை. இவை அனைத்திற்கும் காரணம் கல்வியினுடைய தோல்வி என்பதுதான். It's the failure of education in this country. அப்படி என்றால் இந்த பரந்துபட்ட தாக்கங்கள் பல வகையிலே மதிப்பிடப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எடுத்துக்கொள்வோம். மனித வளர்ச்சி குறியீடு. இந்த குறியீட்டிலே சுமார் 160 நாடுகள் பங்கேற்கின்றன. இதில் இந்தியாவுடைய ரேங்க் தரவரிசை 131. 131வது இடத்தில் இந்த பங்களாதேஷ், இந்த சோமாலியா, இதெல்லாம் இது போன்ற பின்தங்கிய நாடுகளுடைய மட்டத்தில் தான் இந்தியாவுடைய தரம் இருக்கிறது மனித வளர்ச்சி குறியீட்டில். சோசியல் ப்ரோக்ரஷன் இண்டெக்ஸ் என்று கூறுவார்கள். அது சமூக வளர்ச்சி குறியீடு. சமூக வளர்ச்சி குறியீடிலே நாம் 117வது இடத்தில் இருக்கிறோம். முதல் 10, முதல் 5 கிடையாது. அறிவை வெளிப்படுத்துவது, இன்னோவேஷன், புத்தாக்கம், இன்னோவேஷன் இண்டெக்ஸ் என்று கூறுகிறோமே, அதில் சுமார் 70-80 நாடுகள் தான் அதில் பங்கேற்கிறது. அதிலே நாம் 49வது இடத்தில் இருக்கிறோம். சிங்கப்பூர் 7வது இடத்தில் இருக்கிறது. சின்ன ஒரு குட்டி நாடு. புத்தாக்கத்திலே இன்னோவேஷன்ஸ் என்று கூறுகிறோம். அதில் பேட்டன்ஸ், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் என்று ஆங்கிலத்தில் கூறுகிறோமே, அறிவுசார் சொத்து, அந்த குறியீட்டிலே நாம் 40வது இடத்தில் இருக்கின்றோம். சைனா நம்மை விட முதல் 10 இடத்தில் இருக்கிறது, முதல் 5 இடத்தில் இருக்கிறது. அறிவினுடைய வெளிப்பாடு உயர்கல்வியிலே எதன் மூலமாக வெளிப்படுகிறது என்றால், நாம் ஆய்வுகள் செய்து அறிவை உருவாக்கி அந்த அறிவை ஆய்வு கட்டுரைகளாக வெளிப்படுத்திய பின்பு அந்த ஆய்வு கட்டுரைகள் எத்தனை முறை மேற்கோள் காட்டப்படுகிறது, சைட்டேஷன் இண்டெக்ஸ் என்று கூறுவார்கள். சைட்டேஷன் என்று ஆங்கிலத்திலே, தமிழிலே மேற்கோள் என்று கூறலாம். அதற்கு ஒரு கணக்கீடு இருக்கிறது உலகளவிலே. அந்த கணக்கீட்டில் ஒரு நாடும் எவ்வளவு அறிவை உருவாக்குகிறது, எவ்வளவு அறிவை மற்ற நாடுகள் அதை மேற்கோள் காட்டுகிறது, அதில் தான் நம் பெருமை இருக்கிறது. அதில் இந்தியா எங்கிருக்கிறது என்றால், சீனாவுக்கும் இந்தியாவிற்கும் 10
தரவரிசையிலே 10 இடங்கள் நாம் பின்தங்கி இருக்கிறோம். ஜப்பான் நம்மை விட முதல் இடத்தில் இருக்கிறது, முதல் 2-3 இடத்தில் இருக்கிறது. அமெரிக்கா இருக்கிறது, சீனாவும் இருக்கிறது. மிக பெரிய நாடுகளும் சரி, சிறிய நாடுகளும் சரி, அனைத்துமே நம்மை விட முன்னோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறது. நீங்க எந்த ஒரு ஆங்கிள் முனைகளிலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கல்வியினுடைய தாக்கம் இவைத்தான். மனித வளர்ச்சி இல்லை, சமூக வளர்ச்சி இல்லை, அறிவு வளர்ச்சி இல்லை, அறிவு உருவாக்கம் இல்லை, அறிவினுடைய தாக்கம் இல்லை. இந்த மேற்கோள்கள் வாயிலாக புத்தாக்கம் இல்லை. இந்த நாடு உருப்படுமா? உருப்படாது. இது உருப்படாத போகும் பொழுது அந்த சமுதாயம் என்ன செய்யும்? வேலை கிடைக்காது. இந்த கல்வி ஏட்டுச்சுரைக்காக மாறிவிடும். ஏட்டுச்சுரைக்கா என்றால் என்ன செய்ய முடியும்? வேலைக்கு செல்ல முடியாது, அறிவு இருக்காது, திறன் இருக்காது. ஆக இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த இளைஞர்கள், படித்த இளைஞர்கள், பட்டதாரிகள் ஆகிய இவர்கள் கைக்கூலிகளாக, கிரிமினல்ஸாக உருவாகிவிடுவார்கள். இறுதியிலே ஒரு சமுதாயம் காட்டுமிராண்டி சமுதாயமாக உருவாகி வருகிறது. இதைதான் ஜான் டூவே 100 வருடத்துக்கு முன்பு மிக அழகாக கூறினார்கள். கல்வி தன்னுடைய வேலையை செய்யவில்லை என்றால் அது அந்த சமுதாயத்தை காட்டுமிராண்டி சமுதாயமாக மாற்றிவிடும் என்று கூறினார்கள். காட்டுமிராண்டிகள் போன்றவர்களாக தான் நாம் மாறி இருக்கிறோம். நம்ம எப்படித்தான் கல்வி மாற்றி, ஏனென்றால் பிழைப்புவாதம், வேறு வழி இல்லை, வேலை இல்லை, வாய்ப்பில்லை. இதன் அடிப்படையிலே இதனூடே ஏற்கனவே 3000-2000 ஆண்டுகளாக இருந்து வரும் சமூக ஏற்றத்தாழ்வுகள், இந்த சாதிய அமைப்புகள், இவையெல்லாம் கல்வி தன்னுடைய வேலையை செய்ய விடாமல் தடுத்து வருகிறது. இப்பொழுது கூறுங்கள், 70 ஆண்டுகள் இந்திய அரசு 6 முறை 7 முறை உருவாக்கிய, தொடர்ச்சியாக உருவாக்கிய கல்விக் கொள்கைகள் அதனுடைய வேலைகளை செய்திருக்கிறதா? யோசித்து பார்க்க வேண்டும். மேம்போக்காக ஏதோ கூறிவிடுகிறார்கள். ஐஐடி இருக்கிறது, ஐஏஎஸ் இருக்கிறது, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் இருக்கிறது, ஜேஎன்யூ இருக்கிறது, அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கிறது. இந்த யூனிவர்சிட்டிஸ், இந்த பல்கலைக்கழகங்களை எல்லாம் உலகளவில் நாம் பார்த்து வருகிறோம். இவர்களுடைய அறிவினுடைய வெளிப்பாடு, இவர்கள் உருவாக்கும் மனித அந்த ஹியூமன் கேபிட்டல், மனித சக்தியினுடைய வெளிப்பாடு என்பது தரக்குறைவாகத்தான் இருந்து வருகிறது. ஏற்றுக்கொண்டாக வேண்டும். அதனால் ஐஐடியினால் எந்த பெருமையும் கிடையாது. சமூக வளர்ச்சி, சோசியல் ப்ரோக்ரஷன் என்று கூறினேன், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மனித வளர்ச்சி குறியீடு, இது போன்ற காரணிகள், இவைகளில் நிறைய காரணிகள் இருக்கிறது. இந்த காரணிகளுக்காக இந்த கல்வி நிலையங்கள், இந்த கல்வி என்றாவது ஒரு நாள் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறதா என்றால், அல்லது பங்காற்றி இருக்கின்றதா என்றால் இல்லை. பிறகு எதற்கு இந்த கல்வி? ஆக நமக்கு ஒரு நல்ல கல்விக் கொள்கை தேவைப்படுகிறது. அது தேசிய கல்விக் கொள்கையா, மாநில கல்விக் கொள்கையா என்பதில் ஒரு விவாதம் இப்பொழுது உருவாகி இருக்கிறது. ஐயா அவர்கள் கூறினார்கள், சட்டப்பூர்வமாக மாநில பட்டியல், மத்திய பட்டியல், பொது பட்டியலிலே கல்வி வருகிறது. மாநிலத்திற்கான ஒரு அதிகாரம் இருக்கிறது கல்வியிலே, மத்திய அரசுக்கான அதிகாரமும் இருக்கிறது. இது பொது பட்டியலில் வந்து விடுகிறதுனால் நாம் கல்விக் கொள்கையை வகுக்க முடியும் என்று அவர்கள் கூறினார்கள். நான் சட்டத்திற்கு செல்ல விரும்பவில்லை, கல்வியின் தத்துவத்திற்குள் இருந்து விவாதிட விரும்புகிறேன். கல்வி மாநிலத்திற்கு சொன்றம். இதுதான் இந்த 8 பக்கம் இப்பொழுது இந்த ஆர்டிகிள்ஸ், அதை நீங்கள் படித்தீர்கள் என்றால் புரியும். இப்பொழுது எனக்கு கொடுக்கப்பட்டிருப்பது 6.5 மணி நேரம். இவை அனைத்தையும் பேச முடியாது. ஆக ஏன் கல்வி தத்துவார்த்தமாக மாநிலத்திற்கு சொந்தமானது என்பதை இப்பொழுது நாம் அறுதியிட்டு உறுதிபூர்வமாக இந்த தேசத்திற்கு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்திலே நாம் இருந்து வருகிறோம். நான் முன்பு கூறினேன், 6-7 முறை தேசிய கல்விக் கொள்கைகள் மாற்றி அமைக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது. அதன் அடிப்படையிலே பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. ஆனால் கல்வி தன்னுடைய வேலை செய்யவில்லை என்பதை புள்ளி விவரங்கள் மூலமாக கூறியிருக்கிறேன். ஆனால் தேசியத்திற்காக ஒரு கல்விக் கொள்கை சரியில்லை எனும் பொழுது, ஆக தேசியம், தேசம் என்பது
ஒரு சரியான கொள்கையை வளர்க்க நாம் வழிவிட்டு விடலாமா என்றால் கூடாது என்று நான் கூறுகிறேன். ஒருவேளை இந்த தேசிய கல்விக் கொள்கையானது சரியாக இருந்து விட்டால் மாநில அளவிலே கல்வியினுடைய வளர்ச்சி இருந்து விடுமா, சமூக வளர்ச்சி இருக்குமா, மனித வளர்ச்சி இருக்குமா, அறிவு வளர்ச்சி இருக்குமா என்று கேட்டால் இல்லை என்று கூறுகிறேன். இது கல்வியின் தத்துவத்தின் வாயிலாக கூறுகிறேன். காரணம், கல்விக்கும் சமூகத்திற்கும் தான் தொடர்பு அதிகம், கல்விக்கும் நாட்டிற்கும் தொடர்பு கிடையாது. இப்பொழுது நாம் தேசம் என்றால் என்ன, வாட் இஸ் நேஷன் then என்ற ஒரு கேள்விக்கு வரும் பொழுது, தேசம் என்பது மக்களின் எண்ணம். இட் இஸ் a notion of the people. அது ஒரு கருத்து, அது ஒரு எண்ணம். அது இன்று இருக்கும், நாளை இருக்காது. நேற்று இல்லை. அவர் கூறினார், சுதந்திரம் அடைந்த 1947ஆம் ஆண்டு இந்தியா என்ற தேசம் கிடையாது. நாம் எல்லாம் நினைத்தோம், நாம் எண்ணினோம். It was our notion, a collective notion. அப்பொழுது இந்தியா உருவானது. எல்லாரும் சேர்ந்து நினைத்தோம், இந்தியா என்ற ஒரு கூட்டரசு உருவாக வேண்டும், ஒரு ஒன்றியம் உருவாக வேண்டும் என்று நினைத்தோம், இருந்தது. இப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், இருந்து வருகிறது. நாளை நாம் எல்லாம் சேர்ந்து இந்திய ஒன்றியம் இருக்கக்கூடாது என்று நினைத்து விட்டால் இருக்காது. ஒரு மாநிலமும் தனி நாடாக மாறிவிடும். எப்படி 100 ஆண்டுகளுக்கு முன்பு சோவியத் ரஷ்யா என்று ஒன்று உருவாக வேண்டும் என்று மக்கள் நினைத்தார்கள், அது தேசமாக இருந்தது. ஆனால் 100 ஆண்டுகளுக்கு பின்பு, 80, 60, 70 ஆண்டுகளுக்கு பின்பு அதே சோவியத் ரஷ்யா என்ற ஒரு நாடுகளாக பிரிந்து விடுகிறோம் என்று நினைத்தார்கள், எண்ணினார்கள். அந்த கருத்தியல் உருவாக்கப்பட்டது, தேசங்கள் உருவாகின. ஆக தேசம் என்பது நிரந்தரம் கிடையாது, நாடு என்பது நிரந்தரம் கிடையாது, அது ஒரு நிலப்பரப்பினை குறிப்பிடுவதும் கிடையாது. அது மனிதனுடைய, மனித சக்தியின், சமூகத்தின், சமுதாயத்தின் எண்ணத்தை பிரதிபலிப்பது. அந்த எண்ணம் தேசமாக இருந்தால் அந்த தேசம் இருக்கும், இல்லை அந்த எண்ணம் வேறாக இருந்தால் அது சுக்குநூறாகிவிடும். ஆக கல்வியானது தேசத்துக்காக இருக்க முடியாது. ஏனென்றால் தேசம் என்பது நிலையானது கிடையாது. ஆனால் சமூகம் என்பது, சமுதாயம் என்பது நிலையானது. இன்றும் 2500 ஆண்டுகளாக உருவாக்கப்பட்ட, தமிழில் உருவாக்கப்பட்ட இலக்கியங்களை பேசுகிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பேசிய திருக்குறளை இப்பொழுது பேசுகிறோம். அது வாழ்வியல் தத்துவம், அது சமூகத்தில் சார்ந்தது, நாட்டை சார்ந்தது கிடையாது. தமிழ்நாடு என்ற நாட்டை சார்ந்தது அல்ல. அது சமுதாயத்தை பிரதிபலிப்பது, வர்க்கத்தை பிரதிபலிப்பது, அது அந்த மக்கள் கூறுகளை பிரதிபலிப்பது. ஆக தேசம் என்பது நிலையற்றது, சமூகம் என்பது நிலையானது. ஆக சமூகம் கல்வியை கொண்டாட வேண்டும், கல்வியை போற்ற வேண்டும். கல்வி சமூகத்திற்கு நேரடியாக தொடர்புடன் இருந்து வருகிற ஒரு காரணத்தினால் தேசம் கல்விக் கொள்கையை வகுக்க முடியாது, நாடு வகுக்க முடியாது. ஏனென்றால் ஒரு தேசம், ஒரு நாடு என்பது பல ஊர்களை, பல்வேறு தரப்பட்ட மக்களையும், நிலப்பரப்புகளையும், பல்வேறு சூழ்நிலைகளையும் அடக்கியதுதான் ஒரு தேசம். ஒரே கல்விக் கொள்கை இவ்வளவு வேறுபட்ட ஒரு தேசத்தில் இருக்க முடியாது. நாளையே தமிழ்நாடு தனி நாடாகவும் அல்லது உத்தரப்பிரதேசம் தனி நாடாகவும் மாறிவிடும் நிலையிலே ஒருவேளை அப்படி இருந்தால் நினைத்து பாருங்கள், அந்த கல்விக் கொள்கையானது அந்த மாநிலத்திற்கானதா, அந்த சமூக மக்களுக்கானதா, அல்லது தேசத்திற்கானதாக இருந்திருக்க வேண்டும்? அப்படி இருந்திருக்க முடியாது. ஆக எஜுகேஷன் இஸ் a social function. அது ஒரு சமூக பண்பு. கல்வி என்பது ஒரு சமூக பண்பு. நீங்களும் நானும் பல ஆண்டு காலமாக நினைத்து வருவது போன்று அது ஒரு 4 அறைக்குள் பூட்டப்பட்ட கல்விக்கூடத்திலே நடத்த வேண்டிய ஒரு பாடத்திட்டம் அல்ல, அல்லது பயிற்று முறையும் அல்ல. நாகரிக வளர்ச்சி அடைந்த ஒரு நிலையிலே நமக்கு ஒரு இடம் தேவைப்படுகிறது, ஒரு திட்டம் தேவைப்படுகிறது, ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்படுகிறது. குறிப்பாக அடக்குமுறைகள், ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு சமூக கட்டமைப்பிலே இது போன்ற பள்ளிக்கூடங்களும் பல்கலைக்கழகங்களும் நமக்கு தேவைப்படுகிறது. இல்லை என்றால் இந்த கல்வி கிடைக்காமலே சென்றிருக்கும். ஆதலால் பள்ளிக்கூடங்கள் தேவை, பல்கலைக்கழகங்கள் தேவை. ஆனால் இயற்கையிலேயே கல்வி என்பது அது சமூகத்தில் இருக்கிறது, பள்ளிக்கூடத்தில் இல்லை, தேசத்தில் இல்லை, நாட்டில் இல்லை, நிலப்பரப்பில் இல்லை, அது சமூகத்தில் இருக்கிறது. காரணம்,
கல்வியானது அறிவை போற்றுவது, அறிவை கொண்டாடுவது, அறிவை கொடுப்பது, அறிவை உருவாக்குவது. இதுதான் கல்வி செய்யும் வேலை. ஆக கல்வி இந்த வேலை செய்யும் போது அறிவு என்பது என்ன? அறிவு என்பது மனித அனுபவம். இட்ஸ் a human experience. இதற்கு பள்ளிக்கூடத்திற்கு வர வேண்டும்? அங்கே வீட்டுக்குள் இருந்து சமூகத்தின் அந்த மடியில் இருந்து நாம் அந்த அனுபவத்தின் மூலமாக அறிவினை பெற்றுவிட முடியும். இருந்தாலும் ஏற்றத்தாழ்வுகள் எப்பொழுதும் பல நாடுகளிலும் ஏழை பணக்காரன், உயர்ந்த சாதி, தாழ்ந்த சாதி என்ற ஒரு பல ஏற்றத்தாழ்வுகள் பல நாடுகளிலும் இருக்கும். அதில் கீழே இருக்கின்றவர்களுக்கு கல்வி புறக்கணிக்கப்படும், அது கொடுக்கப்படாது. ஆதலால் ஒரு திட்டம் தேவை, ஒரு சட்டம் தேவை, ஒரு கொள்கை தேவை. ஆதலால் இப்படிப்பட்ட ஒரு 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 கட்டமைப்பிலே கல்வி செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயம். இது நாகரிகம், மனித நாகரிகத்திலே உருவான ஒரு திட்டம். ஆனால் கல்வி இயற்கையிலேயே அது சமூகத்தின் மடியிலே இருந்து வருகிறது, அது சமூக பண்பாக இருந்து வருகிறது, அது சமூகத்திலிருந்து தான் புறப்படுகிறது. காரணம், அறிவு அந்த மனித அனுபவத்திலிருந்து வருகிறது. அது சிந்திக்கப்படும் வேளையிலே அது அறிவாக மாறுகிறது. அதுதான் கல்வி. அந்த அறிவு கூடங்களிலே பேசப்படுகிறது, பள்ளிக்கூடங்களிலே, பல்கலைக்கழகங்களிலே பேசப்படுகிறது. ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்து வரும் பொழுது, கல்வி சமூக பண்பாக இருக்கும் பொழுது, கல்வி சமுதாயத்திற்கானதாக இருக்கும் பொழுது, சமூகமே நிலையானதாக இருக்கும் பொழுது, தேசம் என்பது நிலையற்றதாக இருக்கும் பொழுது, கல்வியை, கல்விக் கொள்கையை கையாள்வது சமூகமே, சமுதாயமே. அந்த சமூகம் எங்க இருக்கிறது? தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஆக தமிழ்நாடு அரசு தான் இதை செய்ய வேண்டும். இந்த சமுதாயத்தை நிர்வகிப்பது யாரு? தமிழ்நாடு அரசு. தமிழ் சமுதாயம், மலையாள சமுதாயம், கன்னட சமுதாயம், தெலுங்கு சமுதாயம், தேசியம் என்று கூட கூறலாம். பல தேசியங்களை அடைந்ததுதான், உள்ளடக்கியதுதான் இந்திய தேசம். இதில் நீங்கள் எந்த தேசத்திற்காக கல்விக் கொள்கை போடுவீர்கள்? நீங்கள் இப்படி அனைத்து தேசத்திற்கும் ஒரு கல்விக் கொள்கை போட்டீர்கள். ஒரு சட்டையை பெரிதாக இருக்கிறவர்கள், சிறிதாக இருக்கிறவர்கள் அனைவரும் ஒரு சட்டையை போட முடியாது. எப்படியோ அது போன்ற ஒரு கல்வி திட்டத்தை 70 ஆண்டுகள் நீங்கள் போட்டு, நான் ஆரம்பத்திலே கூறினேன், அது மையப்படுத்தப்பட்ட கல்வி. அது மத்திய அரசினுடைய செல்வாக்கை புகட்டும் கல்வி. மத்திய அரசு எப்படிப்பட்ட ஒரு சிட்டிசன், ஒரு நாட்டினுடைய பிரஜையை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறதோ அதற்கு உண்டான அறிவை புகட்டும் ஒரு கல்வி. இதனால் தான் கல்வி தோற்றுவிட்டது. ஆக இது நுணுக்கமான விஷயம். இது ஏதோ ஒரு உணர்ச்சிகரமாக பேசக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. நாம் அனைவரும் புரிந்து கொண்டாக வேண்டும். இதை உறக்க இந்த தேசத்திற்கு நாம் சொல்லி ஆக வேண்டும். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுக்க நாம் பேச வேண்டும். ஏனென்றால் பிற மாநிலங்களில் இது பேசப்படுவது இல்லை. ஆக கல்வி என்பது சமூக பண்பு, அது சமூகத்திற்கு சொந்தமானது. சமுதாயம் 2000 ஆண்டுகள் 5000 ஆண்டுகள் நிலைத்து நிற்கக்கூடியது, பரிணாம வளர்ச்சி அடையக்கூடியது. தேசம் என்பது பரிணாம வளர்ச்சி அடையாது. தேசம் என்பது எதற்கு கட்டுப்பட்டு நிற்கின்றது என்றால் அரசியல் அமைப்பிற்கு கட்டுப்பட்டு நிற்கிறது. கான்ஸ்டிடியூஷன், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பு இல்லை என்றால் தேசம் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டினுடைய சட்டம், அந்த அரசியலமைப்பு இல்லை என்றால் கல்வி இருக்குமா? தமிழ்நாடு இருக்குமா? தமிழ்நாட்டினுடைய சமூக மக்கள் இருப்பார்களா? சமுதாயம் இருக்குமா என்றால் இருக்கும். பல தேசங்கள் உருவாயின, பல மன்னர்கள் ஆண்டார்கள். இப்பொழுது இந்த டெமோக்ராட்டிக் சிஸ்டம், ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் நிறைய இருந்திருக்கிறது. ஆட்சிகள் மாறுகிறது, சட்டங்கள் மாறுகிறது. ஆனால் மக்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்து அவர்களுடைய அந்த சமுதாயம் 2000 5000 ஆண்டுகளாக இருந்து வருகிறது. ஆக கல்வி என்பது சமூகத்திற்கு சொந்தமானது. சமூகம் என்பது இந்தியாவில் பல தேசிய ஒரு கண்ணோட்டங்களை கொண்டிருக்கிறது. தமிழ் தேசியம் அல்லது தமிழ்நாட்டுக்கான தேசியம் அல்லது மற்ற பிற பிரிவுகளுக்கான மற்ற பிற மாநிலங்களில் உள்ள தேசியம், இப்படி பல தேசியங்கள் கொண்ட நாடாக இருக்கின்றதனால் இந்த தேசியத்திற்காக கல்விக் கொள்கை வகுக்கப்படும் பொழுது அது மாநிலத்திற்கான கல்வியாகத்தான் அமைய வேண்டும். ஏனென்றால் அந்த மாநிலத்திற்கான சமுதாயம் அது ஒன்றுபட்ட ஒரு அடையாளத்துடன் தமிழர்கள் என்றால் தமிழர்கள் என்று இருப்பதனால் தமிழ்நாட்டிலே இவர்களுக்கான கல்விக் கொள்கையாக இருக்க வேண்டும். அதை மத்திய அரசு செய்ய முடியாது, அது மாநில அரசு தான் செய்ய வேண்டும். ஆதலால் தான் தத்துவார்த்தமாக கல்வியினுடைய தத்துவம், பிலாசபி, இதை எடுத்துக்கொண்டோம் என்றால் கூட இந்த கல்வியானது மாநிலத்திற்கு சொந்தமானது. அது மத்தியினுடைய
அந்த பட்டியலிலே இருக்கக்கூடாது, பொது பட்டியலிலும் இருக்கக்கூடாது, மாநில பட்டியலுக்கு ஒட்டுமொத்தமாக கொண்டு வந்துவிட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் கல்வி தன்னுடைய வேலையை சரியாக செய்ய முடியும். ஆனால் கொண்டு வந்து விட்டோம் தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டில் சமூகம் எப்படி இருக்கிறது, சமூக கட்டமைப்பு எப்படி இருக்கிறது? இந்த கட்டமைப்பிலே இந்த கல்வி தன்னுடைய வேலை செய்யும் என்றால் செய்யாது. ஏற்றத்தாழ்வுகள் எங்கே ஒரு சமூகம் கொண்டு இருக்கிறதோ, உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி என்று பார்த்தால் தீட்டு தொட்டால் தீட்டு என்ற ஒரு காலம் போய் இப்பொழுது நம்முடைய பழக்க வழக்கங்கள், அறிவினுடைய வெளிப்பாடு இது தீட்டு வந்துவிட்டது. இந்த சமுதாயம் இந்த சாதி உருவாக்கினால் அது இந்த சமுதாயத்திற்கு தீட்டு, இந்த அனுபவம் அந்த சமுதாயத்திற்கு தீட்டு. ஆக மனித அனுபவம் தான் அறிவு என்றால் இந்த அனுபவம், இந்த மனித அனுபவமும் தீட்டாக மாறிவிடுகிறது சாதி அமைப்பினால். ஆக இந்த மனித அனுபவம் எப்படி ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டு ஒன்றுபட்டு ஒரு புதிய அறிவாக மாறும்? கல்வி தன்னுடைய வேலையை செய்ய வேண்டும் என்றால் சமூகம் டெமோக்ராட்டிக் சொசைட்டியாக இருக்க வேண்டும், ஜனநாயக சமுதாயமாக இருக்க வேண்டும், ஜனநாயக கட்டமைப்பை கொண்ட சமுதாயம். அது ஈக்வாலிட்டி, சமத்துவத்தை போதிக்கும் ஒரு சமுதாயமாக இருக்க வேண்டும், ஜனநாயகத்தை போதிக்கும் சமுதாயமாக இருக்க வேண்டும். அத்தகைய ஒரு சமுதாயம் மட்டுமே கல்வியை சரியாக செய்ய முடியும். ஆக தமிழ்நாட்டுக்கென்று கல்விக் கொள்கை வகுத்தாலும், தமிழ்நாடு அரசு கல்விக் கொள்கை வகுத்தாலும், இந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகள், இந்த சாதிய சமூக கட்டமைப்பினை கையில் எடுத்துக் கொள்ளாமல் சரியான கல்வியை எடுக்க முடியாது. நான் முன்பே கூறினேன், அறிவு என்பது மனித அனுபவம், அதிலிருந்து உருவாகும். இதற்கு நிறைய விளக்கங்கள் இருக்கிறது, நான் அதை இங்கு பேச விரும்பவில்லை. நிறைய சயின்டிபிக் ஒரு அறிவியல் பூர்வமாக விளக்கங்கள் இருக்கிறது. ஆக இந்த மனித அனுபவம் என்பது உங்களுக்கும் இருக்கு, எனக்கு இருக்கிறது, அவருக்கு இருக்கிறது, அனைவருக்கும் இருக்கிறது, அவர்கள் சார்ந்த சாதிக்கும் அவர்கள் கொண்ட சமூக கூறுகளுக்கும் இருக்கிறது. ஆனா அந்த அனுபவங்கள் இவர் தாழ்ந்த ஜாதி என்பதனால் புறக்கணிக்கப்பட்டு விட்டால் அவருடைய அறிவு உருவாக்கம் மறுக்கப்படுகிறது. அவருடைய அறிவினுடைய உருவாக்கம், அதன் அடிப்படையில் உருவாக போகின்ற சமூக பொருளாதார அரசியல் வளர்ச்சி அந்த சமுதாயத்தில் புறக்கணிக்கப்படும். ஆக கல்வி தன்னுடைய வேலை செய்ய முடியாது. ஆனால் பாழாய் போன இந்த தேசத்திலே, இந்த தமிழ்நாட்டில் கூட இந்த சாதிய வன்மமும் இந்த ஏற்றத்தாழ்வுகளும் இன்னும் இன்னும் மேலும் மேலும் வேறொன்று சென்று கொண்டிருக்கும் ஒரு நிலையிலே கல்வியை எப்படி, கல்விக் கொள்கையை வகுத்தால், கல்வியினுடைய திட்டத்தினை எப்படி வகுத்தால் இதையும் தாண்டி கல்வியை அனைவருக்கும் தரமான கல்வியை கொடுக்க முடியும் என்பதைத்தான் இந்த கல்விக் கொள்கையை வகுக்கின்றவர்கள் புரிந்திருக்க வேண்டும். அடித்து கூறுகிறேன், அனைத்து கல்விக் கொள்கைகளையும் கல்வி தத்துவங்களையும் பலமுறை பல ஆண்டுகள் ஆய்வு செய்த ஒரு புரிதலில் கூறுகிறேன். இதுவரை இந்தியாவில் உருவான, தமிழ்நாட்டில் கூட உருவான கல்வி திட்டங்கள், இந்தியாவில் உருவான எந்த கல்விக் கொள்கையும் எந்த கல்வி திட்டங்கள் இதற்கான ஒரு தீர்வை கொடுத்தது கிடையாது. இதுதான் ரூட் காஸ், இதுதான் ஃபோக்கல் பாயிண்ட். எங்க இருக்குது? இதுதான் சென்ட்ராலிட்டி ஆஃப் எஜுகேஷன். சொசைட்டி இஸ் தி சென்ட்ரல். நீங்க ஒரு பாழாப்பன ஒரு சமுதாயத்தை வச்சுட்டு எப்படி கல்வியை கொடுக்க முடியும்? கல்வி தன்னுடைய வேலை செய்ய முடியாது. இண்டிஜினியஸ் நாலேஜ் என்று ஆரம்பத்தில் கூறினேன். அது உள்நாட்டு உள் மக்கள், நாட்டு மக்களுடைய அவர்களுடைய அனுபவத்தினுடைய வெளிப்பாடு. அதை கல்வி உள்வாங்க வேண்டும். எப்படி உள்வாங்க? கரிக்குலம் பாடத்திட்டம் இன்னொன்று போடுறாங்க. அந்த பாடத்திட்டம் இதை உள்வாங்கி இருக்க வேண்டும். இதை உள்வாங்கும் பொழுது அது பாடமாக போதிக்கப்படும், ஆராய்ச்சியாக அது பல்கலைக்கழகங்களில் அது நடத்தப்படும், அதனுடைய வெளிப்பாடு புதிய அறிவு வெளியிடும். அப்படி ஒரு அறிவு அங்கீகாரம், சோசியல் வேலிடிட்டி என்று கூறுவார்கள். அறிவிற்கும் சோசியல் வேலிடிட்டி தேவை. காரணம், நாம் ஒரு சமூக பின்னணியிலே ஒரு சமூக கூறாக நாம் இருந்து வருவோம். தனிநபர் ஒரு சமூகத்திலே இருக்கின்ற காரணத்தினால் நமக்கு சோசியல் வேலிடிட்டி தேவை. நாம் உருவாக்கும் அனுபவம், அந்த அனுபவத்தினுடைய அறிவின் வெளிப்பாடு, அதற்கு ஒரு சோசியல் வேலிடிட்டி.
அதற்கு ஒரு அங்கீகாரம், சமூக அங்கீகாரம் தேவை. இல்லை என்றால் அது அறிவு என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படித்தான் சமூகம் சென்று கொண்டிருக்கிறது உலக அளவிலே. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அங்கீகரிக்கப்படாத அறிவு, சரியான அறிவு, சுத்தமான அறிவாக இருந்தாலும் அது புறக்கணிக்கப்படுகிறது என்பதுதான் மனித வளர்ச்சி, சமூக வளர்ச்சியினுடைய ஒரு பின்னணியாக இருந்து வருகிறது. ஆக இப்படி இருக்கும் பொழுது இதில் எப்படி கல்விக் கொள்கையை வகுக்க வேண்டும், கல்வி திட்டத்தினை வகுக்க வேண்டும்? நான் வருத்தத்துடன் கூறுகிறேன், முதல் கல்விக் கொள்கை 1949ஆம் ஆண்டு ஹையர் எஜுகேஷன் என்றாலும் அது கல்விக் கொள்கைக்கான ஒரு தத்துவத்தையும் அது போதித்தது. கல்விக்கான தத்துவத்தையும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கமிட்டி போதித்தது. ரொம்ப பெரிய லென்த் ரிப்போர்ட், ஒரு 600 பக்கம். அப்படிப்பட்ட ஒரு ரிப்போர்ட்ல நான் இந்த தீர்வை பார்க்க முடியவில்லை. சமூகத்திற்கானது கல்வி, சமூக பண்பானது கல்வி, சமூக அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் அறிவாக மாறும், அதை கையாள்வது கல்வி எனும் பொழுது சமூக கட்டமைப்பை கையில் எடுத்துக்கொள்ளாமல், கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல் நீங்கள் ஒரு கல்வி கட்டமைப்பை உருவாக்குகிறீர்கள், கல்வி கொள்கையை உருவாக்கி இருக்கிறீர்கள். ராதாகிருஷ்ணனும் இதையெல்லாம் செய்திருக்கிறார். அதில் பாராட்டுவதற்கு எதுவும் பெரிதாக ஒன்றுமில்லை. ஒரு வரியை கூற வேண்டும் என்றால், எஜுகேஷன் சிஸ்டம் must take the principles of social order, must take the social order as the fundamental basic guiding principles. அப்படி என்று கூறியிருக்கிறார். கல்வி திட்டமானது சமூக கட்டமைப்பை, இந்தியா கொண்டிருக்கும் சமூக கட்டமைப்பை சார்ந்ததாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த கட்டமைப்பிற்காகத்தான் மாணவர்களை உருவாக்குகிறோம். யார் சொன்னது? டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்கார். போதுமா இது? முதல் அடியே முற்றும் கோணலா போச்சு. முதல் கோணல் எல்லாம் கோணலாச்சு. இப்ப நம்ம பேசுறோம் 3 மொழி கல்வி திட்டம் சரியா தவறா? ஏன் 70 ஆண்டுகளாக பேசவில்லை? 1949 ராதாகிருஷ்ணன் இதுதான் சொல்லியிருக்காங்க. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ்னு சொல்லிட்டார் உயர்கல்விக்கு. ஆனால் 3 மொழிகளை மாணவன் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பயே சொல்லிட்டார். 1952 லட்சுமணசாமி முதலியார் கமிட்டி ஸ்கூல் எஜுகேஷன், பள்ளி கல்விக்காக போட்டது. அங்கேயும் 3 மொழி கல்வி தான். இத்தனை ஆண்டுகளாக நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? இப்பதான் நமக்கு தெரிஞ்சுதான் இந்த 2020 கல்விக் கொள்கை தான் மும்மொழி திட்டத்தை கொண்டு வருதா? அதை எதிர்த்துதான் போராடினாங்க இல்லையா? போராடினோம். எத்தனை ஆயிரம் உயிர்களை கொடுத்தோம், தடுத்து நிறுத்தினோம். இந்தியாவில் ஒரே ஒரு மாநிலம் மட்டும்தான் இருமொழி கொள்கை. மீதி அனைத்து மாநிலங்களும் போய் சென்று பாருங்கள், அங்கு அறிவே கிடையாது. அவர்களுடைய சமூக தாக்கம், அந்த கல்வி செய்ய வேண்டிய வேலையை அந்தந்த மாநிலங்களில் செய்ய விடாமல் போனதுக்கு காரணமே இந்த கல்விக் கொள்கை. 1949 ஆரம்பிக்கப்பட்ட கல்விக் கொள்கை. ராதாகிருஷ்ணன் தோற்கடித்து விட்டார் நம்மை. நம் தமிழ்நாட்டை சார்ந்த லட்சுமணசாமி முதலியாரும் தோற்கடித்து விட்டார் நம்மை. நாமும் நிறைய கொடுக்க வேண்டிய, பேச வேண்டிய விஷயங்களை இதுவரை பேசாததனால் 2020 அதே திட்டங்கள் தான் நம்மை நோக்கி வருகிறது. ஆனால் 2020 கல்விக் கொள்கையானது அதையும் தாண்டி எதை செய்கிறது என்றால் பாசிசத்தை கொண்டு வருகிறது, நாசிசத்தை கொண்டு வருகிறது. நான் இதை வேடிக்கைக்காக நான் அரசியல்வாதி ஒன்று பேசுகிறேன் என்று நினைத்து விடாதீர்கள். என்னுடைய புத்தகத்திலே மிக தெளிவாக முழுக்க இதை நான் விவாதித்திருக்கிறேன். ஏன் நாசிசம் கல்விக் கொள்கை வகுத்தது, இத்தாலியினுடைய பாசிசம் கல்விக் கொள்கை வகுத்தது. அது தேசத்தை பிரதிபலிப்பதாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. தேசியம் என்பதுதான் மக்களுடைய எண்ணமாக இருக்க வேண்டும் என்று கூறியது அந்த கல்வி. தேசியம் எதை சொல்கிறதோ, நேஷன் ஸ்டேட், தேசிய அரசு எதை சொல்கிறதோ அதைத்தான் மக்கள் கேட்க வேண்டும் என்று அந்த கல்விக் கொள்கையில் கூறியது. ஒரே கல்வி, ஒரே அடையாளம். அதையும் தாண்டி இந்த 2 பாசிசமும் நாசிசமும் இரண்டும் சேர்த்து நிறைய பேசியதில் அதில் அவர்களுடைய பெருமையை பேசியது. இப்பொழுது இந்தியன் சென்ட்ரிக் பெருமை என்று கூறுகிறோம். இந்தியன் பிரைட், இந்தியர்களின் பெருமை. இது உங்களுடைய பெருமையா, என்னுடைய பெருமையா என்றால் கிடையாது. நம்மை கட்டி ஆள்பவர்களுடைய பெருமை தான் இந்திய பெருமை. அதை நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் ஹிட்லர் செய்தார், இதைத்தான் முசோலினி செய்தார்.
அவர்களுடைய கல்விக் கொள்கையை பார்த்தீர்கள் என்றால் மிக தெளிவாக இருக்கும். ஜெர்மன் பிரைட், இத்தாலியன் பிரைட், அது இத்தாலிய பெருமை, ஜெர்மானிய பெருமை, ஜெர்மன் ரேஸ், இத்தாலிய ரேஸ், இனம், இனப்பெருமை, மொழி பெருமை அனைத்தையும் பேசியது. அதுவும் ஒன்றாக இருக்க வேண்டும். தேசியம் என்ன சொல்கிறதோ அதுதான் அறிவு, அதுதான் மாணவர்களுக்கு போதிக்கப்பட வேண்டும். அதுதான் என்று போதிக்கப்பட்டது. இதைத்தானே 2020 கல்விக் கொள்கை கூறுகிறது. இந்த 2020 கல்விக் கொள்கை என்பது மிகைப்படுத்தப்பட்டது என்று நாம் நினைக்கலாம். ஆனால் இந்த ஒரு அளவில் நிறைய பாசிசம் இதில் இருக்கிறது. அது ஒன்றுதான் மாறுபாடே தவிர இந்த 2020 தேசிய கல்விக் கொள்கை 1949 தேசிய கல்விக் கொள்கையிலிருந்து புறப்பட்டதுதான். ஒரு பரிணாம வளர்ச்சி அடைந்து இப்பொழுது முழு இம்யூனிட்டி, முழு சக்தியுடன் அது இன்று அனைத்து தரப்பட்ட இந்திய மக்களையும் அது தாக்குகிறது. இதில் கல்வி தன்னுடைய வேலையை செய்யவே முடியாது. சமூக வளர்ச்சி இருக்காது, அல்லது மனித வளர்ச்சி குறியீடு, இப்படி நீங்கள் பல குறியீடுகள் எதில் பார்த்தாலும் நாம் வெல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இந்த கல்விக் கொள்கை நம்மை எடுத்து சென்று இருக்கின்றது, இனிமேலும் எடுத்து செல்லும். ஆதலால் தான் கல்விக் கொள்கை என்பது மாநிலத்திற்கு சொந்தம், தத்துவார்த்தமாக சொந்தம். சட்டங்களை விட்டு விடுங்கள், அரசியல் அமைப்பை விட்டு விடுங்கள். கல்வி தன்னுடைய வேலையை செய்ய வேண்டும் என்றால் இதைத்தான் செய்தாக வேண்டும். சமூகத்தை பேசியாக வேண்டும், சமூகம் சார்ந்த அறிவினை, அனுபவத்தினை பேசியாக வேண்டும், அந்த சூழ்நிலையை பேச வேண்டும், மண்ணை பேசியாக வேண்டும். இப்படி அனைத்தும் சேர்ந்ததுதான் கல்வி. வெளிநாடுகளில் இப்படி இருக்கிறதா என்றால் அப்படித்தான் இருக்கிறது. பின்லாந்தில் அப்படித்தான் இருக்கிறது. நம்முடைய கல்வி அமைச்சர்கள் எல்லாம் படைப்படையாக சென்று வருகிறார்களே, பின்லாந்து தான் சிறந்த கல்விக் கொள்கை, கல்வி திட்டங்கள் கொண்டது. அங்கு அதுதான் செய்யப்படுகிறது. ஆனால் செல்வார்கள் திரும்ப வந்து அதை செய்ய மாட்டார்கள். அமெரிக்காவிலும் அப்படித்தான். அமெரிக்காவிலே கல்விக் கொள்கையே கிடையாது. அதனால தான் கூறுகிறேன், தேசத்துக்கு என்று கல்விக் கொள்கை இருக்கக்கூடாது. எந்த ஒரு முன்னேறிய தேசத்திலும் கல்விக் கொள்கை என்று தேசிய அளவில் கிடையாது. அமெரிக்காவில் கிடையாது, ஐரோப்பாவில் கிடையாது, பல நாடுகளில், வளர்ச்சி அடைந்த நாடுகளில் கிடையாது. ஏனென்றால் கல்வி என்பது சமூகத்திற்கு சொந்தமானது, அது மக்களுக்கானது. அது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய, அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களை பிரதிபலிக்க வேண்டும். அப்படி எனும்பொழுது தேசம் அதில் ஈடுபட முடியாது. அதனால் தான் அறிவாளி தேசங்கள், நாகரிக வளர்ச்சி அடைந்த மாநிலங்கள், தேசங்கள், நாடுகள் இவை அனைத்தும் கல்வியை மாநிலத்தின் கீழ் மாவட்ட அளவிலே கல்வியை செயல்படுத்தி வருகிறது. பாடத்திட்டங்கள், பொது பாடத்திட்டம் கிடையவே கிடையாது, எந்த தேசத்திலும் கிடையாது. பாடத்திட்டம் என்பது அந்த அறிவை உட்கொண்டு, சமூகத்தினுடைய அறிவை உள்வாங்கி அதை பாடத்திட்டமாக கொடுக்கக்கூடியதுதான் பாடத்திட்டமாக இருக்க வேண்டும், கரிக்குலம் என்று கூறும். அது இந்தியாவில் இருந்தது கிடையாது, இதுவரை இருந்தது கிடையாது. நாம் படிப்பதெல்லாம் ஏதோ ஒன்று, அது நமக்கானது கிடையாது, நம்மை பிரதிபலிப்பது கிடையாது, நம் சிந்தனையை தூண்டுவது கிடையாது, நம் அறிவை கூர் செய்வதும் கிடையாது. ஆதலால் தான் கல்வி என்பது தனி மனிதனுக்கு சொந்தமானது, அந்த தனி மனிதன் சார்ந்த சமூகத்திற்கு சொந்தமானது. அது நாட்டிற்கும் மாநிலத்திற்கும் யாருக்கும் சொந்தமானது கிடையாது. மாநிலத்தினுடைய கல்வி பட்டியலில், மாநிலத்தினுடைய கட்டுப்பாட்டில் கல்வி திட்டம், கல்விக் கொள்கை வந்தால் கூட மாநிலம் அந்த கல்வியை சமூகத்திற்கு கொடுத்து விட வேண்டும். அதே வேலையை தேசம் அல்லது தேசம் என்ற ஒரு போக்கிலே மத்திய ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய அந்த திட்டத்தை மாநிலம் கூட செய்ய முடியாது கல்வி. ஆனால் இப்பொழுது நம்மை சந்தித்துக் கொண்டிருக்கும் அல்லது இன்னும் ஒரு 100 ஆண்டுகள் சந்திக்க போகும் பிரச்சனைகளுக்கு கல்விக் கொள்கை தீர்க்க வேண்டும், ஒரு தெளிவான பாதையை காட்டியாக வேண்டும். இது என்ன வேலை வாய்ப்பா? வேலை வாய்ப்பை சார்ந்ததா? தனிமனித வளர்ச்சியை சார்ந்ததா? பொருளாதார வளர்ச்சியை சார்ந்ததா? அல்லது பொருளாதார வளர்ச்சி, தனிமனித வளர்ச்சி, வேலை வாய்ப்பு இவையெல்லாம் எப்படி இருக்க போகின்றது இன்னும் 50 ஆண்டுகளிலே, இன்னும் 20 ஆண்டுகளிலே? இந்த கணக்கீடுகளை, இந்த கருத்தியல்களை கல்வி கையாள வேண்டும். அதை கொண்டுதான் கல்விக் கொள்கை வகுக்க வேண்டும். அப்படி ஒரு 50 ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்கான ஒரு கல்விக் கொள்கை இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 செய்திருக்கிறதா என்றால் அதுவும் இல்லை, எதுவுமே கிடையாது. ஆக நாம் சந்திக்கும் இந்த சவால்கள் என்ன? எதிர்கால 21st செஞ்சுரி
இந்த 21ஆம் நூற்றாண்டு சவால்கள். நாம் 2000 ஆண்டு காலமாக சவால்கள் செய்து கொண்டிருக்கிறோம். சாதிய கட்டமைப்பு, பொருளாதார கட்டமைப்பு, ஆண்டான் அடிமை என்ற ஒரு போக்கு, இந்த கட்டமைப்புகள் இருந்து வருகிறது. இதற்கான ஒரு தீர்வு வேண்டும். இதையும் தாண்டி இன்னும் மிகப்பெரிய ஒரு ஆபத்துகள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அதை அறிந்தும் அல்லது அறியாமலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் நம்முடைய குறைபாடு. இது எங்கும் பேசப்படுவதும் கிடையாது. மனிதனுடைய சுய சிந்தனை, சுய உணர்வு, செல்ஃப் கான்சியஸ்னஸ், அதுதான் அறிவை உருவாக்கும். அதையே இந்த லாஸ் ஆஃப் பிசிக்ஸ், இந்த பிசிக்ஸ் இயற்பியலுடைய புதிய கட்டளைகள், புதிய மாடர்ன் லாஸ் ஆஃப் பிசிக்ஸ், குவாண்டம் மெக்கானிக்ஸ் எல்லாம் படிக்கிறோம் பாருங்க. இந்த போன்ற ஒரு புதிய ஏற்பாடுகள் இந்த இயற்பியல் துறையிலே நமக்கு புதிய விஷயங்களை உணர்த்தி வருகிறது. அதுபோன்று நியூராலஜிக்கல் சயின்ஸ். இப்போ நீங்க நம்ம கல்விக் கொள்கையெல்லாம் வகுக்கும் பொழுது இன்னி வரைக்கும் என்ன பேசிட்டு இருக்கோம்னா காக்னிட்டிவ் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும். காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ், அதன் அடிப்படையில் தான் அறிவினுடைய வெளிப்பாடு கணக்கிடப்படுகிறது. லேர்னிங் அவுட்கம்ஸ் என்று கூறுகிறோமே, கற்றலின் வெளிப்பாடு, லேர்னிங் அவுட்கம்ஸ். இந்த கற்றலின் வெளிப்பாடு என்பது எதன் அடிப்படையில் பெரும்பாலும் அமைகிறது என்றால் காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ். ஒரு மாணவன் தான் எப்படி இந்த மூளையின் வாயிலாக உள்வாங்குகிறான், அந்த அறிவையும் அனுபவத்தையும் நுணுக்கங்களையும் உள்வாங்குகிறான் என்ற ஒரு கணக்கீடு. ஆனால் அந்த காக்னிஷன் எதன் அடிப்படையில் நடக்கிறது? பிரெயின் செல்ஸ், நியூரான்ஸ் சொல்றோம். பிரெயின் ஃபுல்லா ஒரு 100 பில்லியன் நியூரான்ஸ் இருக்கிறது. அப்ப இவ்வளவு நியூரான்ஸ் இருக்கு. இந்த நியூரான்ஸ் தான் அதை சிந்தித்து நமக்கு கொடுக்கிறது என்று நாம் நினைத்துக் கொண்டிருந்தோம். கார்டெக்ஸ் என்று கூறுவார்கள். அது இங்க இருக்கும் கார்டெக்ஸ். இந்த கார்டெக்ஸ்ங்கிறது தான் என்ன செய்யும்? அந்த கல்வியினுடைய அந்த அனுபவத்தை உள்வாங்கி இதுதான் அறிவாக சிந்திக்கும் அப்படி என்று கூறப்பட்டது. ஆனால் அது அப்படி இல்லை என்பது சமீப காலமாக இந்த அறிவியலாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். கார்டெக்ஸ் அந்த வேலை செய்யல. கார்டெக்ஸ் இல்லாம மனிதன் சிந்திக்க முடியும் அப்படி என்பது நிரூபணமாகி இருக்கிறது. ஆக இதுவரை நாம் லேர்னிங், இந்த கற்றலில் என்னென்ன நுணுக்கங்கள் நாம் செயல்பாட்டிற்கு கொண்டு வந்து நாம் இது லேர்னிங் ஸ்டைல்ஸ், டீச்சிங் மெத்தடாலஜின்னு இது எத்தனையோ வருடமாக 70 ஆண்டு காலமாக நாம் செய்து வந்தோமோ அதில் மிகப்பெரிய ஒரு கோளாறு இருக்கிறது என்பதை இந்த பிரெயின் சயின்ஸ் கூறுகிறது, சமீப கண்டுபிடிப்புகள். ஆக நம் கற்றலின் அந்த போதிக்கும் முறை, கற்கும் முறை, இதிலேயே மாற்றம் தேவை. அதற்கே கொள்கை வேண்டும். இதையெல்லாம் எந்த கல்விக் கொள்கையும் பேசவில்லை. இது ஒரு மிகப்பெரிய சவால். அடுத்த சவால் என்னவென்றால், நம் சிந்தனையை ஒரு தனி மனிதன் சுயமாக சிந்திருக்கும் சுய நினைவை மாற்றக்கூடிய அளவிற்கு இந்த புதிய இந்த திட்டங்கள், அதாவது தமிழிலே எனக்கு சொல்ல தெரியவில்லை, குவாண்டம் மெக்கானிக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு, டீப் லேர்னிங், மெஷின் லேர்னிங், இது போன்ற புதிய தொழில்நுட்பங்கள், குவாண்டம் மெக்கானிக்ஸ், குவாண்டம் கம்ப்யூட்டிங், குவாண்டம் இன்ஃபர்மேஷன் சேனல், இது போன்ற குவாண்டம் டெலிபோர்டேஷன், இவையெல்லாம் நீங்களும் நானும் சிந்திக்கும் போக்கையே மாற்றிக்கொண்டிருக்கிறது. ஏற்கனவே மாற்றிக்கொண்டிருக்கிறது. யாருக்கு ஓட்டு வாக்களிக்க வேண்டும் என்பதை கூட அது நம்மை அறியாமலேயே நம்மை சிந்திக்க வைக்கும். என்ன பொருளை வாங்க வேண்டும் என்பது நம்மை அறியாமலேயே நம்மை அதை சிந்திக்க வைக்கும். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது. இனிமேல் எதிர்காலத்தில் நடக்கப் போகின்றது என்று நான் கூறவில்லை, ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு நீங்கள் அடிமையாகத்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை உங்கள் மீது நான் திணிக்க முடியும் என்றால், இந்த தொழில்நுட்பத்தின் வாயிலாக அல்லது இந்த புதிய பிசிக்ஸ், இந்த தத்துவங்களின் வாயிலாக நான் திணிக்க முடியும் எனும் ஒரு நிலை வரும் பொழுது எனக்கு சாதிய கட்டமைப்பு தேவையில்லை, ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்குவதற்கு இந்த சயின்ஸ் போது